வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிசம்பர் 26ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தண்டனை சட்டம் 1860க்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட சட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதிய நியாய சம்ஹிதா. குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்காங்க. அது என்ன மசோதாக்கள்லாம் சொல்லி பார்க்கலாம். ஆங்கிலேயர் காலத்தில் இயற்றப்பட்ட இந்திய தண்டனை சட்டம் 1860, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898, இந்திய சாட்சியர் சட்டம் 1872 ஆகியவற்றுக்கு மாற்றாக பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய சாசிய அதிநியம் ஆகிய 3 சட்டங்களானது கொண்டு வரப்பட்டுள்ளன. இதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், யூடியூப் சேனலில் 2 கோடி பின்தொடர்வோரை கொண்ட முதல் உலக தலைவர் என்ற பெருமையை பெற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரதமர் நரேந்திர மோடி. உலக தலைவர்கள் வரிசையில் யூடியூப்பில் அதிகம் பின்தொடர்வோரை கொண்டவராக பிரதமர் மோடி திகழ்கிறார். இவருக்கு யூடியூபில் பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு மேல் பின்தொடர்வோர்கள் இருக்காங்க. இதன் மூலம் இவர் யூடியூப்பில் 2 கோடிக்கு மேல் பின்தொடர்வோரை கொண்ட முதல் அரசியல் தலைவர் என்ற சாதனையை படைத்திருக்காரு. இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் பிரேசிலின் முன்னாள் அதிபரான ஜெயிர் பொல்சோனாரோ இடம்பெற்றிருக்காரு. இவருக்கு 64 லட்சம் பின்தொடர்பவர்கள் இருக்காங்க. இந்த பட்டியலில் 3ஆம் இடத்தில் 35 லட்சம் பின்தொடர்வோரை கொண்டு ராகுல் காந்தி 3ஆம் இடம் பிடித்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதிக பங்கு சந்தை முதலீட்டாளர்களை கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகாராஷ்டிரா. பங்கு சந்தையில் முதலீடு செய்யக்கூடிய இந்தியர்கள் எண்ணிக்கையானது பார்த்தீங்கன்னா நடப்பு ஆண்டில் 22.4% அதிகரித்துள்ளது. அதாவது இந்தியாவில் பங்கு சந்தை முதலீட்டாளர்கள் எண்ணிக்கையானது 8.49 கோடியாக உள்ளது. இதில் அதிக பங்கு சந்தை முதலீட்டாளர்களை கொண்ட மாநிலமாக மகாராஷ்டிரா முதலிடம் பிடித்துள்ளது. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா 1.48 கோடி முதலீட்டாளர்கள் இருக்காங்க. இதில் 2ஆம் இடத்தில் உத்தரப்பிரதேசமானது இடம்பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 89.5 லட்சம் முதலீட்டாளர்கள் இருக்காங்க. அடுத்ததாக 3வது இடத்தில் குஜராத் இடம்பெற்றுள்ளது. குஜராத் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 76.5 லட்சம் முதலீட்டாளர்கள் இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வீடுகளின் விலை உயர்வு பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 14. வீடுகளின் விலை உயர்வு பட்டியல். இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா சந்தை ஆய்வு நிறுவனமான நைட் பிராங்க் இந்தியா நிறுவனமானது வெளியிட்டிருக்கு. இந்த பட்டியலில் இந்தியா 14ஆம் இடம் பிடித்துள்ளது. அதாவது இந்தியாவில் வீடுகளின் விலை உயர்வு விகிதமானது பார்த்தீங்கன்னா 5.9% அதிகரித்துள்ளது. இதில் முதலிடத்தில் துருக்கியும், 2ஆம் இடத்தில் குரேஷியாவும், 3ஆம் இடத்தில் கிரீஸும் இடம்பெற்றுள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக எண்ம போட்டி தன்மை தரவரிசை 2023இல் இந்தியா பிடித்துள்ள இடம். ஆன்சர் ஆப்ஷன் பி, 49. உலக எண்ம போட்டி தன்மை தரவரிசை 2023. இந்த தரவரிசை பட்டியலில் இந்தியா 49வது இடம் பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் முதலிடத்தில் அமெரிக்காவும், 2ஆம் இடத்தில் நெதர்லாந்தும், 3ஆம் இடத்தில் சிங்கப்பூரும் இடம்பெற்றுள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலவில் ஆய்வு மேற்கொள்ள ஜப்பான் சமீபத்தில் அனுப்பிய விண்கலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஸ்லிம். நிலவில் ஆய்வுகள் மேற்கொள்ள ஜப்பானானது சமீபத்தில் அனுப்பிய ஸ்லிம் விண்கலமானது நிலவின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த விண்கலமானது பார்த்தீங்கன்னா நிலவின் மேற்பரப்பில் வெறும் 100 மீட்டர் பரப்புக்குள் துல்லியமாக தரையிறங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த விண்கலத்துக்கு பார்த்தீங்கன்னா நிலவின் ஸ்னைப்பர் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த விண்கலமானது நிலவில் தரையிறங்கிச்சு அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியாவுக்கு அடுத்தபடியாக நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய 5வது நாடு அப்படிங்கிற பெருமையை ஜப்பானானது பெரும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாட்டா-2 ஏவுகணையை சோதித்த நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாகிஸ்தான்.
பல ஏவுகணைகளை சரமாரியாக ஏவும் திறன் கொண்ட ஃபேட்டா-2 தளவாடத்தை பாகிஸ்தானானது வெற்றிகரமாக சோதித்து பார்த்திருக்கு. இந்த ஏவுகணையானது பார்த்தீங்கன்னா இதில் அதிநவீன மின்னணு சாதனங்களும் உயர்திறன் கொண்ட வழிகாட்டு கருவிகளும் இந்த தளவாடத்தில் பொருத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஏவுகணையானது 400 கிலோமீட்டர் தொலைவு வரையிலான இலக்குகளை மிகவும் துல்லியமாக தாக்கக்கூடிய திறன் கொண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக மக்கள் தொகை இந்த ஆண்டு எவ்வளவு அதிகரித்திருப்பதாக அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு மையமானது தெரிவித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி 7.5 கோடி. உலக மக்கள் தொகையானது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 7.5 கோடி அதிகரித்திருப்பதாக அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு மையமானது தெரிவித்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 33வது வியாஸ் சம்மாள் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி புஷ்பா பாரதி. 33வது வியாஸ் சம்மாள் விருதானது புகழ்பெற்ற இந்திய எழுத்தாளரான புஷ்பா பாரதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவருக்கு இந்த விருதானது பார்த்தீங்கன்னா யாதீன் அவுர் யாதீன் என்னும் நூலுக்காக வழங்கப்பட்டுள்ளது. இந்த வியாஸ் சம்மாள் விருதானது பார்த்தீங்கன்னா கே பிர்லா அறக்கட்டளை சார்பில் ஹிந்தி எழுத்தாளர்களுக்காக 1991ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரீச் மாற்றத்தினை ஏற்படுத்தும் புதுமையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதுல் ஷா. ரீச் மாற்றத்தினை ஏற்படுத்தும் புதுமையாளர் விருதானது பார்த்தீங்கன்னா டாக்டர் அதுல் ஷாவிற்கு வழங்கப்பட்டிருக்கு. இவருக்கு இந்த விருதானது பார்த்தீங்கன்னா துபாயில் நடைபெற்ற ஐநா பருவநிலை மாற்ற மாநாட்டில் வழங்கப்பட்டுள்ளது. இவருக்கு தொழுநோய் சிகிச்சைக்கான சிறப்பான பங்களிப்புக்காக இவ்விருதானது வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய ரிசர்வ் காவல் படை தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனீஷ் தயாள் சிங். மத்திய ரிசர்வ் காவல் படை தலைமை இயக்குநராக அனீஷ் தயாள் சிங் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தலைமை இயக்குநராக நீனா சிங் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க முதல் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பெண் அதிகாரி ஆவார். அதே மாதிரி இந்தோ திபெத்திய காவல் படை தலைவராக ராகுல் ரஸ்கோத்ரா நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. தீயணைப்பு சிவில் பாதுகாப்பு ஊர்காவல் படை தலைமை இயக்குநராக விவேக் ஸ்ரீவஸ்தவா நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 35வது ஜிம்மி ஜார்ஜ் அறக்கட்டளை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி எம் ஸ்ரீசங்கர். 35வது ஜிம்மி ஜார்ஜ் அறக்கட்டளை விருதானது பார்த்தீங்கன்னா கேரளாவின் ஜிம்மி ஜார்ஜ் அறக்கட்டளை சார்பில் நீளம் தாண்டுதல் பிரிவில் எம் ஸ்ரீசங்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுனாமி நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிசம்பர் 26. டிசம்பர் 26 சுனாமி நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. அதாவது 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமியில் இறந்தவர்கள் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி நினைவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வீர்பால் திவாஸ் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிசம்பர் 26. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொற்று நோய் தயாரிப்புக்கான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி டிசம்பர் 27. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் 26ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.